ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளியான ஃபேண்டசி பீஸ்ட் ஆஃப் த மவுண்டன் அண்ட் தி சீ அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துல யுவான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தூய்மையான ஆவிக்கு உயிர் கிடைச்சதான். கடவுள்கள் அச்சோ பாவன் இறக்கப்பட்டதால அந்த ஆன்மாவுக்கு மனித உலகத்துல ஒரு உடல் கிடைச்சதான். உலகத்துல அமைதியை நிலைநாட்டுறதுக்காக புத்த நூல்களை தேடி தெற்கு நோக்கி ஒரு மிகப்பெரிய பயணத்துல அந்த யுவான் இருந்தாரு. அந்த நேரத்துல கடவுள்கள் இந்த யுவானுக்கு உதவியா யாரையாச்சும் அனுப்பி வைக்கணுமே யோசிக்கும் போது தேவலோக உலகத்துல ஷென்னன் சொல்லப்படக்கூடிய ஒரு அதிசய பிறவி இருந்தானா. அவனுக்கு கடவுளுக்கு நிகரான பவர்ஸ் இருந்துச்சா. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எவன் சொல்ற விஷயத்தையும் அந்த ஷென்னு கேட்கவே மாட்டானா. ரொம்ப அடம் பிடிச்சாலாம். அந்த ஒரே காரணத்தாலேயே யுவானுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஷென்னை மனித உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். ஆரம்பத்துல என்னதான் இவங்களோட பயணம் ரொம்ப நல்லபடியா போனாலும் கூட திடீர்னு காட்டுப்பகுதியில நம்ம ஆளுங்க அசந்த நேரம் பார்த்து ஒரு செலந்தி அறிக்கை உள்ள பூந்து நம்ம யுவானையே லபக்குன்னு வாயில போட்டு முழுகிட்டா. இத பார்க்கக்கூடிய நம்ம கதாநாயகனான ஷென்னு, அதாவது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? கையில கூர்மையான ஈட்டியை தூக்கிட்டு கொஞ்சமா அந்த சிலந்தி அறிக்கையை துரத்தி வந்துட்டு இருக்கான். ஏண்டா, உன் குருவோட கதையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன தோக்கடிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், ஏமா என் குரு இறந்து போயிட்டாருன்னு யாரும் உங்ககிட்ட சொன்னா? கொஞ்சம் வயித்தை செக் பண்ணி பாரு, அந்த ஆள் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு தெய்வீக பிறவி. அடுத்த நிமிஷமே வயிற்றுக்குள்ள இருந்து அந்த குருவான யுவான் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. டே பங்காளி, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துன்னு கதறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அந்த சிலந்தி அரைக்கும் படு பயங்கரமான சண்டை. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது லைட்டா குரங்கு ராஜா படம் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த கதை வேற, இந்த கதை வேற. சோ மைண்ட போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப அந்த அரைக்கு பயப்படல, தன்னோட சிலந்தி வலை மூலமா பக்கத்துல இருக்க பாறையெல்லாம் தூக்கி போடுவா. ஆனா ஹீரோவோட ஈட்டிக்கு முன்னாடி அதெல்லாம் சர்வ சாதாரணம். இவனுங்க பண்ணக்கூடிய கலவரத்துல வயிற்றுக்குள்ள இருக்க யுவான் வேற ஏதோ ராட்னத்துல போற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கடுப்பான அரைக்கு தான் சக்தியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான சிலந்திகளை இங்க கொண்டு வந்துட்டா. அதுவும் உருவத்துல வேற அம்மா தண்டி இருக்குது. ஈட்டியை பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு அரக்கி எங்கன்னு பாக்கும்போது இப்ப அவளே பாதி மனுஷி பாதி சிலந்தி அரக்கியா மாறி இருக்கா. ஏண்டி, இவ்வளவு நேரமா உன்னை விட்டு வச்சதே பெரிய விஷயம், இப்பவே கதையை முடிக்கிறேன்னு குட்டி கண்ணம்லாம் அடிச்சு மந்திர ஈட்டியை வச்சு டப்புன்னு ஒரு குத்து. அவ்வளவுதான், வயித்துல ஒரு ஓட்டை. கொஞ்சமா உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த சிலந்தி அரக்கிய பாருங்க, வில்லத்தனமா கேட்க பொக்கன்னு சிரிக்கிறா. ஏண்டா, நான் இறந்து போயிட்டா மட்டும் உன்னோட குருவை உன்னால காப்பாத்த முடியுமா? கண்டிப்பா, அதுக்கு மட்டும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு முழுசா உயிர் போறதுக்குள்ளேயே தங்கிட்ட இருந்த விஷத்தை கொஞ்சமா யுவான் உடம்புக்கு மாத்திடுவா. அடுத்த நிமிஷமே உடம்பும் சுக்குனரா உடஞ்சு போயிடுச்சு. அப்பதான் ஹீரோ தன்னோட குருவுக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா ஹீரோவுக்கு சம ஷாக்கு. ஏன்னா ஆண் உருவத்துல இருந்த யுவான் இப்ப பாக்குறதுக்கு அச்சல் அந்த சிலந்தி அரைக்கி உருவத்துக்கே மாறிட்டாரு. அட கடவுளேன்னு ஹீரோ ஒரு பக்கத்துல வாய போலக இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம யுவான் பெண் உருவத்திலேயே தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு பொறுமை தாங்கல. யோ குருவே, என்னையா கோலம் இது? ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட அன்பா கட்டி பிடிச்செல்லாம் பேசியிருக்கேன், ஆனா இப்ப இந்த பெண் உருவத்துல பாக்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. அப்படின்னா என்னோட உடலை வச்சுதான் நீ எனக்கு மரியாதை கொடுப்பியா? ஐயோ குருவே, நான் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல, நீதான் தைரியமான ஆளச்சப்பா, சொல்லிதான் பாரு. பதில் பேச முடியாம ஹீரோ அமைதியாயிடுவான். அப்ப ஒரு வெள்ளை மானோட ஆவி தண்ணீருக்கு மேல தாவி குதிச்சபடி நேரா நம்ம ஹீரோ கிட்டையும் குரு கிட்டையும் வருது. நொடி பொழுதுல ஒரு பெண்ணோட உருவத்துக்கு அது மாறுது. என்னன்னு பார்த்தா இது ஒரு குட்டி தேவதை. தேவர்கள் மூலமா மனித உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுவும் எதுக்காக? நம்ம ஹீரோவுக்கும் குருவுக்கும் ஒரு சின்ன செய்தியை சொல்றதுக்காக. இந்த பாருங்கப்பா, நேத்து சிலந்தி இறக்கியால நீ தாக்கப்படுதால உன் உடம்புக்குள்ள அவளோட விஷம் பரவிட்டு இருக்கு. அதனாலதான் உங்க உடல் அமைப்பு கூட ஆணுக்கு பதிலா பெண்ணா மாறி இருக்கு. சரியா 13 நாளைக்குள்ள உடம்புல கலக்கப்பட்ட விஷயத்த நீங்க மொத்தமா அகற்றியாகணும். அப்படி இல்லன்னு வையேன், நிரந்தரமா நீ ஒரு பெண்ணாவே மாறிடுவ. கடவுளே, அப்படின்னா இந்த நோயை குணப்படுத்த எந்த ஒரு மாத்த மருந்தும் இல்லையா? இருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு. இங்க இருந்து சரியா 7 மைல் தூரத்துல மலைகளுக்கு பின்னாடி தியான்சூன் சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு. அங்க கிங் வம்சாவளியை சேர்ந்த ஒரு சில ஆளுங்களை நீ தேடி கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு உன்னோட உதவி தேவை. ஏன்னா பரம்பரையா அவங்கதான் ஒரு மந்திர குளத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த குளத்துல மட்டும் நீ சுத்தபத்தமா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்குள்ள இருக்க விஷம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அது எப்படி? குளத்துல குளிச்சா இவங்களுக்குள்ள இருக்க நோய் குணமாயிடுமா? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண தண்ணி கிடையாது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரக்கர்கள் கூட கடவுள்களுக்கு மிகப்பெரிய யுத்தம் உருவாச்சு. அந்த நேரத்துல ஒரு அழகான தேவதை தான் உடம்புல காயப்பட்டதால தியான்சோ கிராமத்துல இருந்த ஒரு குளத்துல அந்த ரத்த கரைகளை கழுவுனாங்களா. அப்படி உருவான தண்ணி தான் அந்த புனித குளம். அதனால நேரத்தை வீணாக்காம உடனடியா தியான்சோ கிராமத்துக்கு போங்க. கிங் வம்சாவளியை தேடி கண்டுபிடிச்சு அந்த குளத்துல உங்களோட உடம்ப கழுவுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த குட்டி தேவதை அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் யுவானும் நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா அந்த தியான்சு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள அரக்கர்கள் இருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால ஹீரோ, இப்ப இருக்க வெள்ளை காஸ்டியூம்லயே போனீங்க, நீங்க ஒரு புத்த குருன்னு சொல்லி உங்க கதையை முடிச்சிருவானுங்க. அதனால இந்தாங்க இந்த புது காஸ்டியூம் வச்சுக்கங்கன்னு மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி ட்ரெஸ்ஸையே மாத்தி விட்டான். அதுக்கப்புறமா உள்ள வந்து பார்த்தா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா அரக்க வடிவத்திலயும் இருக்காங்க. ஆனா என்ன, அவங்களுக்குள்ள முழுமையான அன்பு மட்டும் நிறைஞ்சிருக்கு. அதுலயும் ஒரு சில
பண்ணி மூஞ்சிக்காரனுங்க இவான் பெண் வடிவத்துல இருக்கத பார்த்து டே மச்சான் பாத்தியா செம்மையா ஒரு ஃபிகர் போயிட்டு இருக்கா. சொட்ட பையனுக்கு இத பார்த்து செம கோபம். டேய் உங்க அண்ணி அப்படி பாக்காதடா. எது அண்ணியா? ஆமா நம்ம 3 பேர்லயே நான் தான் ரொம்ப பெரியவன். அதனால அந்த அழகான பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்டதான் இருக்கு. அப்படி இப்படின்னு இவனுங்க ஒரு பக்கத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல நம்ம இவான பாருங்களேன். அடடா என்ன ஒரு அழகான கிராமம். சண்டை சச்சரவுன்னு எந்த ஒரு தொல்லையும் இல்ல. இப்படி சொல்லி வாய கூட முடல. திடீர்னு ஒரு 2 அரக்கப்பாய் பிள்ளைங்க பறந்து வந்து தொப்புன்னு கீழே விழுறானுங்க. ஒன்னு மீன் அரக்கி, இன்னொன்னு ஆமை அரக்கன். சரி யார் இவங்களை அடிச்சாங்கன்னு பாக்கும்போது லிசான் சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு. ஏண்டா பணமே இல்லாம தண்ணியில 2-3 நாள் நீங்க ஆட்டம் போட்டிருக்கீங்க. ஒன்னு பணத்தை எடுத்து வை, அப்படி இல்ல உன்னை கைது பண்ணி இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போடுவேன். அம்மா தாயே என்கிட்ட அம்மன் ஜல்லி கூட காசு கிடையாது. ஆளை விட்டுறா சாமின்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல மீனாவும் ஆமையாவும் மாறி எஸ்கேப் ஆவாங்க. ஆனா அந்த லிசா சும்மா கிடையாது. சாட்டை கயிறை பயன்படுத்தி அவங்க 2 பேரையும் பிடிக்க பாக்குறா. ஆனா உருவத்துல ரொம்ப குட்டியா இருக்கதால சந்து புந்துக்குள்ளலாம் பூந்து ஓடுவானுங்க. இது வேலைக்காகாது. சாட்டை கயிறை லைட்டா சுண்டி விடும்போது பக்கத்துல இருக்க கறி வெட்டுற அருவாலையே சுத்திக்கிச்சு. கரெக்டா ஆமை அரக்கனை பார்த்து ஒரு வீசு. அவ்வளவுதான் அவன் கதை முடிய போதும்னு நினைக்கும் போது நல்ல வேலை ஓட்டுக்குள்ள பூந்து தான் உயிரை காப்பாத்திப்பான். ஆனா அப்பவுமே அந்த பயப்புள்ளைய லிசா அலேக்கா தூக்கிட்டா. மீதி இருக்கக்கூடியது அந்த மீன் அரைக்கி மட்டும்தான். வீட்டோட கூரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு குளத்துல குதிக்கலான்னு பாப்பா. ஆனா அவளையுமே சாட்டை கயிறை பயன்படுத்தி லிசா வளைச்சு புடிச்சிட்டா. வந்த வேலை முடிஞ்சு போச்சு கிளம்பலாம் நினைக்கும் போது இவான் அந்த அரக்கர்கள் மேல இறக்கப்படுவாரு. அதனால லிசாவை வழிமறைச்சு தபருமா அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. உனக்கு என்ன பணம் தானே தேவை, அதை நாங்களே கொடுக்குறோம். தயவு செஞ்சு அவங்கள விடுதலை பண்ணிடு. யோ என்னைய பணம் படங்குறீங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு எங்க காட்டு பாப்போம். ஹீரோவுக்கு தான் மந்திர தந்திரங்கள் கைவந்த கலையாச்சே. அதனால ஒரு கல்லையே தங்க கட்டியா மாத்தி லிசா கிட்ட கொடுப்பான். சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு தங்கத்தை வாங்கிட்டு பிடிச்ச அந்த ஆமையவும் மீனையும் ரிலீஸ் பண்ணிடுவா. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் நீங்க சண்டை போடும்போது ஏதோ ஒரு குளத்துல பணம் கொடுக்காம குளிச்சதாலதான் சண்டைன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன மாதிரியான குளம்? அதுவா பழங்காலத்துல கடவுளே குளிச்சுட்டு போன ஒரு மந்திர குளம். ஆத்தாடி இதை தேடித்தானே நம்மளும் வந்தோம். மேடம் மேடம் நாங்களும் அந்த குளத்துல குதிக்க முடியுமா? நீங்க நினைக்கிறத விட அதிகமான பணத்தை நாங்க கொடுக்கறோம்னு இன்னும் ஒரு பெரிய தங்க கட்டி எடுத்து காட்டுவான். பணத்து மேல இருக்க ஆசையால லிசாவும் சரின்னு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு அந்த மந்திர குளத்துக்கிட்ட கூட்டிட்டு வராங்க. பார்த்தா எக்கச்சக்கமான மக்கள் அதுல குளிக்கிறதுக்கு வரிசையில நிக்கிறாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? யாராவது தப்பி தவறி திருட்டுத்தனமா இந்த குளத்துக்குள்ள இறங்க நினைச்சானுங்கன்னு வைங்க, காவலுக்கு வைக்கப்பட்டிருக்க அரக்க மரங்கள் அந்த மனுஷனை அலேக்கா தூக்கிறோம். கூடவே சுத்தி இருக்கக்கூடிய காவலர்கள் மந்திர வாளை பயன்படுத்தி திருட்டுத்தனமா உள்ள வந்த ஆளோட உடம்ப குத்தி கிழிச்சு சம்பவ இடத்திலேயே கைமா பண்ணிடுவானுங்க. இதை கண்ணுக்கு நேரா பார்த்து இவானும் ஹீரோவும் மிரண்டு போயிடுவானுங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோ ஏமா நீங்க கேட்ட அளவுக்கு நாங்க பணத்தை கொடுத்துட்டோம்ல, நாங்க போய் குளத்துல குதிக்கலாமா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா தியான்சு அதாவது இந்த கிராமத்தோட தலைவர் இருக்காருல்ல, அவர் தான் என்னோட புருஷன். அவரு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களால இந்த குளத்துல குதிக்க முடியும். அட என்ன மேடம் நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். இந்த பாருங்க இன்னும் பெரிய அளவு தங்க கட்டிய கொடுக்குறேன். ஐயா ராசா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. முதல்ல இதை எடுத்து உள்ளவை எல்லாத்தையுமே பணத்தால வாங்கிட முடியாது. ஏற்கனவே குளிக்கிறதுக்காக வரிசையில நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிற? 3 நாளைக்கு முன்னாடியே குளிக்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கின ஆளுங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நீங்க சரியா 3 நாளைக்கு அப்புறம் திரும்ப வாங்க. என் புருஷன் கிட்ட பேசி உங்களுக்கு நான் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். ரைட்டு இது வேலைக்காகாது. இவான் என் கூட வாங்க, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிட்டான். இந்த விஷயத்த அங்க இருந்த சொட்ட மண்டைய பக்கத்துல இருந்த பண்ணி முஞ்சுக்கார அப்புறம் ஒரு குட்ட பையன் இந்த 3 பேருமே பாத்துட்டு இருக்கானுங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. திருட்டுத்தனமா நம்ம ஹீரோவும் இவானும் மந்திர குளத்துல இவானை குளிக்க வைக்கிறதுக்கு திருட்டுத்தனமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா 24 மணி நேரமும் அந்த மந்திர குளத்தை ஒரு சில காவலர்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்க. எப்படி உள்ள போக போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. தங்கிட்ட ஒரு மந்திர ஈட்டி இருக்கும்ல, ஆக்சுவலா அதுக்கு நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு. சோ அதை தூக்கி போடும்போது அது ஒரு மனுஷனா மாறி வேணும்னே அங்க இருக்க மர அரக்கங்கிட்ட மாட்டிக்கும். இதை பார்க்கக்கூடிய காவலர்கள் மந்திர ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மரத்துல மாட்டிருக்க ஆளை அட்டாக் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு மின்னல் வேகத்துல உள்ள பூந்து காவலர்கள் மொத்த பேரையுமே ரொம்ப அசால்ட்டா அடிச்சு மயங்க வச்சுட்டான். அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இவான் இங்க வாங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும் போது எங்க இருந்தோ ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஆயுதம் நேரா இவானை தாக்க வந்துட்டு இருக்கு. நல்ல வேலை ஹீரோ தான் உள்ள பூந்து அவரோட உயிரியை காப்பாத்துவான். அப்பதான் இவங்களை தாக்குன ஆள் யாருன்னு பாக்கும்போது இந்த குளத்தோட உரிமையாளர் அதாவது ஊர் தலைவரோட முதல் பொண்டாட்டியும் 2வது பொண்டாட்டியும் தான் இங்க வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு என்னதான் மனித உருவத்துல இருந்தாலும் கூட இவங்களுமே அரக்கர்கள் தான். அத்துமீறி எங்க மந்திர குளத்துக்குள்ள வந்திருக்கீங்க, உங்க கதையை நான் முடிக்க போறேன்னு ஆயுதங்களை தூக்கும் போது கரெக்டா ஊர் தலைவரான நம்ம கதையோட வில்லன் முன்னாடி வந்து நிக்கிறான். அட இதுக்காக அவசரப்படுறீங்க, இந்த ஹீரோக்குள்ள நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு. அவங்க நம்மள தாக்க நினைச்சிருந்தா எப்பவோ அதை பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை இந்த மந்திர குளத்தோட தண்ணி மட்டும் தான். அதனால சண்டே ஸ்டாப் பண்ணிட்டு கெஸ்டா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. பரவாயில்லையே மனுஷன் நல்லவனா இருக்காரே. தம்பி உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஐயா எங்களுக்கு குளத்துல ஒரு குளியல் போட்டா போதும், அதுவும் நான் கூட குளிக்க விரும்பல. தோ இங்க இருக்காங்களே இவான் இவர் குளிச்சா போதும். சிரிச்சுக்கிட்டே வில்லனும் ஏப்பா இந்த மந்திர குளம் ஒருத்தர அழகாக்குங்கிற புராண கதை இருக்கு. அப்படி பார்க்கும்போது உன் பக்கத்துல இருக்க பொண்ணு நினைக்கிறத விட அவ்வளவு அழகா இருக்கா. அப்புறம் எதுக்காக அவ மந்திர குளத்துல குதிக்கணும்? இப்ப ஹீரோவால பெண் உருவத்துல இருக்கிறது இவனோட குரு, அதுவும் ஒரு ஆணுங்கிற விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இவான் ஒரு தெய்வீக
பிறவின்னு சொன்னோம்ல, அதனால கெட்ட சக்திகள் அவரோட கதையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஒரே காரணத்தாலேயே யுவான் உண்மையாவே ஒரு பொண்ணுங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு மூணாவது பொண்டாடி வரா, அதாவது நம்ம லிசா. இந்த பாரு, நம்ம வீட்டுக்கு புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவை குளத்துல இருக்கக்கூடிய மந்திர தண்ணி மட்டும்தான், அதனால அவங்க கேட்டதை கொடுத்து அனுப்பிவேன்னு சொல்லிட்டு லிசா ஹீரோ யுவானா அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டாங்க. நேரா குளத்துக்கிட்ட வந்தவங்க லிசாவோட உதவியால மந்திர தண்ணியா அலேக்கா காத்துல பறக்க விட்டு நம்ம யுவான் உடம்புல ஃபுல்லா ஊத்தி விட்டுருவாங்க. சரி, அடுத்த நிமிஷமே அந்த ஆளு ஒரு ஆணா மாறிடுவான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ரெண்டு பேருக்குமே செம டவுட். ஏமா, இதான் உண்மையான மந்திர குளமா இல்ல இதை தாண்டி இந்த தியான்சோ கிராமத்துல வேற ஏதாவது மந்திர குளங்கள் இருக்கா? யோ, பல வருஷங்களாவே இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா ஏன் யுவானோட உருவம் மாறல? சந்தேகமா இருக்கு, நான் போய் தண்ணிக்குள்ள இறங்கி பார்க்கலாமா? தாராளமா பாத்துடுவான்னு சொல்லும் போது ஹீரோவும் ஒரே ஜம்ப் அடிச்சு குளத்துக்குள்ள வந்துட்டான். அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஃபுல்லா நீச்சல் அடிச்சு பாக்குறான். ஆனா இவன் உடம்புலயுமே எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படல. அப்படின்னா ஒரு வேளை இங்க இருக்கக்கூடிய தண்ணி போலியா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் வருது. ஆனா அதை பத்தி பெருசா எதுவும் பேசாம நாங்க வேற எங்கேயாவது தேடி பாக்குறோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் யுவானும் வெளியில வந்துட்டாங்க. நடந்த விஷயங்களை பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்க இருக்க மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்ப இந்த பண்ணி மஞ்சு பயலுங்க இருக்கானுங்களே, அந்த பயபிள்ளைங்க முன்னாடி வந்துட்டானுங்க. டேய், வழிய விடுங்க, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. முடியாது முடியாது, என் அண்ணனுக்கு உன் பக்கத்துல இருக்க அந்த அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அதனால அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு அமைதியா அங்க இருந்து போயிடு. டேய், சொல்றத கேளு, அது பொண்ணே கிடையாது, ஆம்பளை, அதுவும் என்னோட குரு. ஆனா பண்ணி மஞ்சு பயபிள்ளைங்க அதெல்லாம் பெருசா நம்புற மாதிரியே தெரியல. நீ எங்களை ஏமாத்த பாக்குற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கலான்னு பாக்கும்போது பயலுக்கு நம்மால் சும்மா இருப்பானா? மந்திர ஈட்டிய வர வைக்கலான்னு பார்த்தா எந்த ஒரு பவரும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆத்தாடி, இது என்னடா புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்த மூணு பேரையுமே சாதாரண கைகளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அசந்த நேரத்துல ஹீரோவை வளைச்சு பிடிச்சு அவனோட கையை காலு எல்லாத்தையுமே உடைச்சு விட்டானுங்க. அதுவும் கழுத்து வேற கண்ணமாப்பேட்ட வரைக்கும் திரும்பி கிடக்குது. துணி துவைக்கிற மாதிரி லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்கிறானுங்க. தடுக்க பாக்குற யுவான வேற கீழே தள்ளி விட்டானுங்க. பாவம், அவளாலையும் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துல தரன்னு ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதுவும் எங்க இந்த கிராமத்தோட வெளிப்பக்கத்துல ஒரு மர்மமான காடு இருக்கு, அங்க கொண்டு வந்து போட்டானுங்க. யுவான பணைய கைதியாக்கி ஏற்கனவே அந்த சொட்ட பையன் தூக்கிட்டு போயிடுவான். அப்பதான் சந்தேகத்துல குட்ட பையனும், யோ தாடி, இவன் கதையை நம்மளே முடிச்சிடலாம்ல, தேவையில்ல, இங்க வாழக்கூடிய ஒரு காட்டு அரைக்க அவனே இந்த ஹீரோவோட ஆன்மாவை எடுத்துப்பான்னு சொல்லிட்டு தாடிக்காரனும் குட்டையனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அசையவே முடியாம செஞ்சு வச்ச செல்ல மாதிரி இருந்த ஹீரோவுக்கு இப்பதான் உடல் பாகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வேலை செய்யுது. தான் எங்க இருக்குன்னு புரியாம கழுத்தை லெப்ட் ரைட்னு திருப்பிட்டு அண்ணாந்து பார்த்தா ஒரு காட்டு அரக்கனோட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. பயந்து போன நம்மாளு, யோ யாரியா நீ, எதுக்கு எவ்வளவு பக்கத்துல வந்துட்டு இருக்க? ரொம்ப பயப்படாத, உன்ன மாதிரி நிறைய பேரோட ஆன்மாவை நான் சாப்பிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே உன் கதையை முடிச்சிருவேன்னு அந்த காட்டு அரக்கன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஹீரோவோட பாதி உடல் மட்டும் தான் குணமாயிருக்கு, மீதி உடல் இன்னும் சரியாகல. அதனால நகர கூட முடியாம நம்மால் தவிச்சிட்டு இருப்பான். இதுக்கடையில மேஜிக்கல் பவர் வேற எதுவும் ஒர்க் ஆகல. சோ என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல கரெக்டா ஒரு சாட்டை கயிறு அந்த காட்டு அரக்க மேலேயே டப்புன்னு அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்மளோட லிசா. காட்டு அரக்கன் ஒரு ஆவி உருவத்துல இருந்து அரக்க உருவத்துக்கு மாறிட்டான். இப்ப லிசாவுக்கும் அரக்கனுக்கும் செமையா ஃபைட். சும்மா சொல்லக்கூடாது, லிசாக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு, இவளால வேர்களை கூட கட்டுப்படுத்த முடியும். எக்கச்சக்கமான அடிகளை வாங்கின அரக்கன் சும்மா இருப்பானா? தன்னோட உருவத்தை ஒரு மிகப்பெரிய அசுரனா மாத்திட்டான். உருவத்துல வேற அம்மா தண்ணி இருக்கான். லிசாவோட கதை முடிய போதும்னு நினைப்போம், ஆனா நம்மால் கிட்ட ஒரு மந்திர குடுவை இருக்கு. ஆக்சுவலா இதுக்குள்ள தீய சக்திகளை ரொம்ப ஈஸியாவே அடைச்சு வைக்க முடியும். கரெக்டா அரக்கன் அசந்த நேரம் பார்த்து கையில இருக்கக்கூடிய அந்த குடுவையை தூக்கி போடும்போது நொடி பொழுதுல அரக்கன் அந்த குடுவைக்குள்ள வந்துட்டான். இதான் சாக்குன்னு ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவன் வெளியிலேயே வர முடியாத மாதிரி மொத்தமா லாக் பண்ணிட்டா. அது மட்டும் இல்ல, நகரவே முடியாம கஷ்டப்பட்ட ஹீரோ இருக்கான்ல, அவங்கிட்ட ஒரு மந்திர இலைய தூக்கி போடும்போது நொடி பொழுதுல ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த காயங்களையுமே அது குணப்படுத்துது. கவலைப்படாத, இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல உன்னோட இழந்து போன சக்தியும் திரும்ப கிடைச்சிரும். சந்தேகத்துல ஹீரோவும், அம்மா லிசா, நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ மந்திர குளத்துக்குள்ள எப்ப இறங்கணியோ அப்பவே உனக்குள்ள இருந்த பவர் போயிடுச்சுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ண. அப்பதான் இந்த பண்ணி முஞ்சுக்காரனுங்க உன்னை அடிச்சு போட்டு அந்த யுவானையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க? ஏன்னா உன்னால மட்டும்தான் இந்த கிராமத்தை பாதுகாப்பான இடமா மாத்த முடியும். என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக். பல வருஷங்களுக்கு முன்னாடி அரக்கர்களான நானும் என்னோட சகோதரியும் இந்த மந்திர குளத்துக்குள்ள குதிச்சு எங்களுக்குள்ள இருக்க பவரை அதிகப்படுத்துறதுக்காக இந்த தியான்சோ கிராமத்துக்கு வந்தோம். ஆரம்ப காலத்துல இந்த கிராமத்துல மனிதர்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. ஆனா அரக்கர்களுக்கு இந்த ஊரோட தலைவர் எப்ப இடம் கொடுத்தாரோ அப்பவே பிரச்சனையும் ஆரம்பிச்சது. ஊர் தலைவர் தான் உண்மையான கிங் வம்சாவளியை சேர்ந்தவர். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் இந்த கிராமத்தோட தற்போதைய தலைவரான வில்ல இருக்கால, அவனும் இந்த கிராமத்துக்கு வந்தான். தலைவருக்கு இவன் மேல தனிப்பட்ட முறையில நிறைய அக்கறை. ஏன்னா அரக்கர்களை மனுஷங்களுக்கு நிகரா பார்க்க ஆரம்பிச்சான். காலங்கள் கடந்தோட கிராமத்தை கவனிச்சுக்கிட்ட தலைவரும் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்னையும் என் சகோதரியவும் வில்லனுக்கு ஆதரவா எப்பவுமே அவன் கூட துணையா நிக்க சொன்னாங்க. ஆனா அப்பதான் வில்லன் இன்னொரு திட்டத்தை உருவாக்கினான். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரவாதிகளா இருக்கட்டும் இல்ல அரக்கர்களாகட்டும் தங்களோட பவரை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மந்திர குளத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. வில்லனுக்கு எப்பவுமே தன்னை விட அதிகமா பலம் இருக்கக்கூடிய ஆளுங்களை
அவங்கள பிடிக்காது. அதனால அவங்களோட பவர்ஸ் எல்லாம் உரியற அளவுக்கு மந்திர குளத்துல இருந்து சிறிதளவு தண்ணியை மட்டும் ஒரு குடுவைக்குள்ள பாதுகாப்பா எடுத்து வச்சுட்டு மீதி தண்ணியில கொடூரமான நச்சு பாம்போட விஷங்களை ஊத்தி வச்சான். இது மூலமா அந்த மந்திர தண்ணியே பாலடைஞ்சு போயிடுச்சு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, அந்த தண்ணியில யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்க உடம்புக்குள்ள இருக்க மந்திர சக்தி மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திர மூலிகை அது எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா அதுல ஒண்ணு தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். ஒவ்வொரு நாளுமே அந்த வில்லனோட ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அரக்கர்களை எப்பவுமே தனக்கு பக்கபலமா வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்துல மனித இனத்தையே அழிக்கிறதுக்காக தன்னோட அரக்க படைய வச்சு அவன் என்ன வேணா பண்ணுவான். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருந்த நேரத்துல தான் மந்திரமானோட ஆவிய பார்த்தேன். அதாவது குட்டி தேவதைய தியான்சோ கிராமத்துக்கு 2 சக்தி வாய்ந்த ஜாம்பவான்கள் வர போறாங்க. அவங்களுக்கு நீதான் உதவி பண்ணுன்னு அந்த குட்டி தேவதை என்கிட்ட அறிவுரை சொன்னாங்க. அதன்படிதான் நீங்க ஊருக்குள்ள வந்ததுமே நான் தேடிக்கிட்டு இருந்த மிக சக்தி வாய்ந்த ஆட்கள் நீங்க தாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ண கடைசியில இப்ப உன்னோட உயிரையும் காப்பாத்திருக்கேன். சரி, இவ்ளோ கதைய சொல்றியே, அப்புறம் இதுக்காக அந்த வில்லனை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எல்லாம் என் தலைவிதி. அவனோட முதல் 2 பொண்டாட்டிங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தி முயல் அரக்கி, 2ஆவதா இருக்கக்கூடியது ஆடு அரக்கி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, உன்னோட கதையை நான் முடிச்சிருவேன்னு வில்ல மிரட்ட ஆரம்பிச்சான். வேற வழி இல்லாம அவனுக்கு 3ஆம் தரமா நான் வாக்குப்பட்டேன். இந்த கதையெல்லாம் கேட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல ஷாக் ஆகுறான். இந்த வருமா வில்லங்கிட்ட இருக்க அந்த மந்திர தண்ணி எடுக்கிறதுல 2வது வேலை. முதல்ல பண்ணி மூஞ்சுக்காரனுங்க கடத்திட்டு போன இவானை காப்பாத்தி ஆகணும். முதல்ல அங்க போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவசர அவசரமா தலையில குல்லாவ மாட்டிக்கிட்டு பண்ணி மூஞ்சுக்காரன் வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. பார்த்தா அந்த பைபிள்ல கல்யாணத்துக்காக வீட்டை தடபுடலா ரெடி பண்ணி வச்சிருக்கான். தண்ணி அடிச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவானுக்கு இதெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள சிரிப்பு வேற. இந்த பாருங்கடா, நீங்க உண்மை தெரியும் போது கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் ஒரு பொண்ணு கிடையாது, ஆம்பளை. அட சும்மா இருடி செல்லக்குட்டி, எப்ப பாரு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொட்ட மாட்டேங்க விளையாடிட்டு இருக்கான். இப்ப இது எல்லாத்தையுமே கூட்டத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் லிசாவும் பாத்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவான பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்த குட்டையா, இந்த பாரு என் அண்ணன் வருவாரு, 2 பேரும் ஒண்ணுமா இருந்து சீக்கிரமே ஒரு சில பண்ணி குட்டிங்களை பெத்து போடணும். அது மூலமா ஊருக்கே நாங்க தான் ஒரு பெரிய அடையாளமா மாறணும். இப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா உள்ள வந்த லிசா சாட்ட கயிறை பயன்படுத்தி குட்டையன் கழுத்தை வளைச்சு பிடிச்சிட்டா. டே ஹீரோ, உடனே யுவானை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப, அந்த சொட்டமண்டையன் கதையை நான் பாத்துக்கிறேன்னு லிசா இப்ப யுவானோட உருவத்துல இதே இடத்துல தங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு வந்த சொந்த பந்தம் எல்லாருமே தண்ணி அடிச்சு மட்டையாட்டானுங்க. ஆனா அந்த சொட்டப்பையன் மட்டும் உஜால் பண்ணலாம்னு நேரா பெட்ரூம்க்கு வந்திருக்கான். செல்லகுட்டி, கண்ணை முடிக்கிட்டே உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு பைத்தியக்காரன் செவுத்துல எல்லாம் முட்டிட்டு இருக்காங்க. இதே டைம்ல எஸ்கேப் ஆன ஹீரோவும் யுவானும் இந்த கிராமத்தை விட்டு வெளியில போலாம் நினைக்கும் போது வாசல் கிட்ட நிறைய காவலர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இவங்கள நம்மளால தோக்கடிக்க முடியாது. லிசாவோட உதவி தேவை. நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் லிசாவுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். ஒளிஞ்சிருந்து லிசா என்ன பண்றான்னு பாக்கும்போது சொட்ட மண்டைனா அடி அடி நடிச்சு விளையாடிட்டு இருக்கா. இந்த சின்ன கேப்ல ஹீரோ உருவத்திலேயே யாரோ ஒருத்தன் எல்லை பகுதிக்குள்ள வரான். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் இத பார்த்து அட்டாக் பண்ணலாம் நினைப்பாங்க. ஆனா ஒரே நொடியில ஒட்டுமொத்த காவலர்கள் கதையும் முடிச்சுட்டான். நேரா இவானுக்கு பக்கத்துல வந்து டைம் ஆயிடுச்சு, வா இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா இவான் சாதாரணமான ஆளா? ஹீரோ கூட எத்தனை நாள் பழகிருப்பாரு. அவன் எப்படி பேசுறான், எப்போ எப்படி நடந்துப்பான்னு எல்லாமே தெரிஞ்சவரு. அதனால கண்டிப்பா நீ ஹீரோ கிடையாது. உண்மையை சொல்லு, நீ யாருன்னு கேள்வி கேட்கும் போது ஹீரோ உருவம் மறைஞ்சு டக்குன்னு வில்லன் உருவம் தெரிய ஆரம்பிக்குது. உன்னால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவானை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாய குகையில வந்து அடைச்சு வச்சிருவான். ஆனா வில்லன் அந்த இடத்தை விட்டு போனதுமே ஒரு வித்தியாசமான அழுகை குரல் மட்டும் இவளுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. என்ன இது, இந்த கேவ்ல நம்மள தவிர யாரோ இருக்காங்க போலன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு சின்ன பொருள் தெரியுது. சந்தேகத்துல அதை திருப்பி பார்த்தா ஒரு ரகசிய கதவு. உள்ள வந்து கவனிக்கிறப்ப அங்க இந்த வில்லன் கூட இருக்கக்கூடிய முதல் பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ உருவத்திலேயே 2 பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஏமா, யார் நீ, எப்படி இங்க வந்தீங்க? நாங்க தான் உண்மையான கிங் வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதாவது முன்னாள் ஊர் தலைவர் இறந்து போயிருப்பார்ல, அவரோட ரத்த சொந்தங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த 2 பொண்ணுங்க. சந்தேகத்துல யுவானும், அப்படின்னா உங்க உருவத்திலேயே வில்லன் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அது யாரு? அவங்க 2 பேருமே அரக்கைகள். எங்களை மாதிரி மாறு விஷயத்துல ஊர் மக்களை ஏமாத்துறதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் இவங்களை கிங் வம்சாவளின்னு மத்தாளுங்க நம்புவாங்க. ஒரு பக்கத்துல யுவானுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சு செம ஷாக்கு. இதே டைம்ல ஹீரோவும் லிசாவும் மொட்டை பையனை அடிச்சு போட்டுட்டு நான் போய் யுவானை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ கிளம்பிடுவான். நிக்க சொல்லியிருந்த இடத்துல வந்து பார்த்தா யுவானை காணோம். சந்தேகத்துல கிராமத்தோட ஒவ்வொரு மூலையும் செக் பண்ணும்போது சடனா வழியில இந்த வில்லனோட மொத பொண்டாட்டி வந்து நிக்கிறா. என்னப்பா உன்னோட யுவான், அவ எங்க போனான்னு தெரியாம பயந்துட்டு இருக்கியா? கவலைப்படாத, எல்லை பகுதியில நான் தான் அவளை பாதுகாப்பா காப்பாத்தி தூக்கிட்டு வந்தேன். பின்னாடி பார்த்தா உண்மையாவே யுவான் ரொம்ப பொறுமையா நடந்து வந்துட்டு இருப்பா. ஹீரோவுக்கு சந்தோஷம், அப்பாடா நல்ல வேளை நம்ம குரு கிடைச்சிட்டாருன்னு. ஆனா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது வந்தது உண்மையான யுவான் கிடையாது, மாறு விஷயத்துல அந்த 2வது பொண்டாட்டி தான் இங்க வந்திருக்கா. நாங்க உருவாக்கி இருக்க மந்திர குலத்தோட ரகசியம் அதை நீ கண்டுபிடிச்சதால மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. இனிமே கடவுளே நினைச்சாலும் உயிரை காப்பாத்த முடியாதுன்னு 2 பொண்டாட்டிகளும் அட்ட டைம்ல அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஆளுன சும்மாவா? ஒரு சில மணி நேரங்கள் ஆனதால இறந்து போன மந்திர சக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கு. அதனால தான் மேஜிக்கல் பவர் இல்லைனாலும் கூட பலத்தை பயன்படுத்தி 2 பொண்டாட்டிகளையும் அடிச்சு புரட்டி எடுக்கிறான். வழிதாங்க முடியாம அரக்க சக்திகளா மாறி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அதையுமே நம்ம ஹீரோ ரொம்ப அசால்ட்டா தடுத்துடுவான். இந்த கலவரத்துல
குளத்துல முதல் பொண்டாட்டிக்கு தோள்பட்டையில பயங்கரமான காயம். ரைட்டு, இதுக்கு மேல சண்டை போட்டா ஹீரோ நம்ம 2 பேரோட கதையவும் முடிச்சிருவான்னு பயந்துகிட்டு கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆகி நேரா வில்லன் கிட்ட வந்துட்டாங்க. உடம்புல காயம் பட்டிருக்க விஷயத்த பார்த்து வில்லனுக்கு செம ஷாக்கு. உடனே அங்க இருக்கக்கூடிய புதையல் பெட்டியை திறக்கும் போது உள்ள இவன் பாதுகாத்துட்டு வந்த மந்திர குளத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புனித நீரை குடுவைக்குள்ள சேகரிச்சு வச்சிருப்பான்ல. இப்ப அதோட சக்திகளை பயன்படுத்தி முதல் பொண்டாட்டியோட தோல்ல ஏற்பட்ட காயங்கள் இருக்குல்ல, அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அப்ப திடீர்னு இங்க இருக்கக்கூடிய முதல் 2 பொண்டாட்டியோட உருவத்திலேயே மறுபடியும் 2 பேர் உள்ள வராங்க. ஆமா, நீங்க யாரு, எப்படி உள்ள வந்தீங்கன்னு பொண்டாட்டி பயபிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க. அப்பதான் போலியான பொண்டாட்டி உருவம் டக்குன்னு நம்ம ஹீரோ உருவத்துக்கு மாறுது. அப்படின்னா அங்க இருந்த முதல் பொண்டாட்டி யாருன்னு கவனிக்கும் போது அது ஹீரோ கிட்ட இருந்த மந்திர ஈட்டி. ஒரு வழியா நான் போட்டு வச்ச வலையில நீ வசமா மாட்டிக்கிட்ட, தேடி வந்த மந்திர குடுவியும் கிடைச்சிருச்சுன்னு ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா பதிலுக்கு வில்லன் சும்மா இருப்பானா? தாங்கிட்ட இருக்க மாய வாளை பயன்படுத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறான். எப்படியோ ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா பக்கத்துல இருக்க அடியாளுங்க வாள் எடுத்து வீசுவாளுங்க. டப்பு டுப்புன்னு 4 பேரையுமே அடிச்சு பறக்க விட்டான். அதுக்கப்புறமா அந்த 2 பொண்டாட்டிகளுமே சண்டைக்கு வருவாங்க. அவங்கள அடிச்சு கீழே தள்ளும் போது கரெக்டா வில்லன் உள்ள பொந்து தாங்கி பிடிக்கிறான். நினைக்கிறத விட சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் கிடையாது. அப்ப சரியான நேரத்துல வில்லன் கதையை முடிக்கலான்னு ஹீரோ ஈட்டியை வச்சு குத்த பார்க்கும் போது முதல் பொண்டாட்டி உள்ள பொந்து வில்லன் உயிரை காப்பாத்த இவ காயப்பட்டுருவா. அவ்வளவுதான், ஒருத்தியோட கதை முடிஞ்சிருச்சு. சரி, மறுபடியும் ஈட்டி எடுத்து குத்தலான்னு பார்க்கும்போது இந்த முறை 2வது பொண்டாட்டி உள்ள பூண்டா. இப்ப அவளுக்கும் காயப்பட்டு அவளோட கதையும் முடிஞ்சிருச்சு. தன்னோட ஆசை மனைவிகள் 2 பேரும் இறந்து போன விஷயத்த பார்த்து வில்லனால பொறுக்க முடியல. உள்ளுக்குள்ள பயங்கரமான வேதனை, ஒரு பக்கத்துல அதை விட கோபம். படு பயங்கரமா கத்தும் போது உடம்புக்குள்ள இருந்து டிராகனோட ஆன்மா வெளியில வருது. முதல்ல ஹீரோவை அடிச்சு வெளியில தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வில்லன் ஒரு மிகப்பெரிய டிராகனாவே உருமாறிட்டான். ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து நிக்கும் போது ஹீரோ தம தூண்டுக்கு ஏதோ குச்சி மாதிரி ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கான். இதான் சாக்கன்னு வாய வச்சு கடிச்சு ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா நம்மால் சும்மாவா, இழந்து போன மந்திர சக்தி வேற திரும்ப வந்தாச்சு. அதனால தாங்கிட்ட இருக்கக்கூடிய மந்திர ஈட்டிய அளவுல 10 மடங்கு பெருசாக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இருக்க புடிச்சு லெப்ட் ரைட்னு ஓங்கி தாங்கி மண்டையில உரட்டி டிராகன் உருவத்துல இருந்து வில்ல மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறிட்டான். இதுக்கு மேல சண்டை போட்டு ஹீரோ கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆனவன் நேரா இவனோட சீக்ரெட் கேவுக்கு வந்திருக்கான். இங்க அடைச்சு வச்சிருந்த இவான் எங்க போனான்னு புரியாம ரகசிய கதவை திறந்து பார்த்தா உள்ள ஏற்கனவே அடைக்கப்பட்ட கிங் வம்சாவளியோட 2 பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவ கூட நின்னு பேசிட்டு இருக்க விஷயத்த பார்த்துட்டான். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, உடனே என் கூட வாங்க, இன்னொரு பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். இல்ல நாங்க வரமாட்டோம், எங்க வம்சத்துக்கு சொந்தமான மந்திர குளத்தை நீ பாதுகாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, சட்டவிரோதமா மந்திரவாதிகளையும் அரக்கர்களையும் அந்த மாய குளத்துல இறங்க வச்சு அவங்களோட பவர்ஸ உறிஞ்சி நீ உன்னோட பலத்தை அதிகப்படுத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கான ஒரே காரணம் எஞ்சி இருக்கக்கூடிய மனித இனத்தை அழிக்கிறதுக்காக தானே. ஒட்டுமொத்த உலகத்தையும் நீ ஒரு அரக்க உலகமா மாத்த ஆசைப்பட்டு இருக்க. கண்டிப்பா நாங்க அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் டைலாக் பேசுவாங்க. ஆனா வில்லன் தன் கைய ஒரு அரக்கனோட கையா மாத்தி காட்டினதுமே பயந்து போன 3 பேரும் வேற வழி இல்லாம வில்லன் பேச்ச கேட்டு அமைதியா கேவ விட்டு வெளியில வருவாங்க. அதே டைம்ல லிசாவும் கரெக்டா அங்க வந்துட்டா. நல்ல வேலை நீயும் என்ன விட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன். அட கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, உடனே என் கூட வாங்க, நான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு இன்னொரு கேவுக்குள்ள கூட்டிட்டு வரா. இவ்வளவு நேரமா அமைதியா அம்பி மாதிரி இருந்தவ திடீர்னு அண்ணியன் மாதிரி முறைக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, என்ன இடம் இது, எதுக்காக எங்களை எங்க கூட்டிட்டு வந்த? பதிலுக்கு அவ்வளவு வில்லத்தனமா சிரிப்பா. இங்க தான் இவான், ரொம்ப ஆட்டம் போடாத, நீ எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த, இப்ப எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கன்னு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். எப்ப ஹீரோ காட்டுக்குள்ள அந்த சிலந்தி அரக்கி அழிச்சானோ அப்பவே ஒரு வித்தியாசமான பீனிக்ஸ் பறவை எங்களை மறைஞ்சிருந்து கண்காணிக்கிற விஷயத்த நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் எப்ப இந்த தியான்சோ கிராமத்துக்குள்ள வந்தமோ அப்பவும் வீட்டோட மாடியில இருந்து நீ எங்களை கண்காணிச்சிட்டு இருந்த. நீ எங்களை சந்திச்சது, வில்லங்கிட்ட கூட்டிட்டு போனது, இது எல்லாமே உன்னோட திட்டத்துல ஒரு பாதி. ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ண? அதான் எனக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி. சிரிச்சுக்கிட்டே லிசாவும், பரவாயில்லையே நீயும் என்ன கண்காணிச்சிருக்க, இந்த பேரு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. காட்டுக்குள்ள நீங்க சாகடிச்சீங்களே சிலந்தி அரக்கி, அவதான் என்னோட உண்மையான சகோதரி. அவளோட ஆன்மா ரத்த வடிவத்துல உன் உடம்போட கலந்துருக்கு. அதனால இறந்து போன என் தங்கச்சிக்கு திரும்ப உயிர் கொடுக்கணும்னா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தெய்வ நெருப்புல டிராகனோட ஆன்மாவை நான் பலியா கொடுத்தாகணும். அதுக்கப்புறமா மொத்தமா நெருப்பால உன் உடம்ப எரிச்சிட்டா போதும், அடுத்த நிமிஷமே இறந்து போன சகோதரிக்கு திரும்ப மறு உயிர் கிடைச்சிரும். அடி பாவி, நான் உன்னோட புருஷன், என்னோட ஆன்மாவையே நீ பலி கொடுக்க போறியா? ஏண்டா நீயே ஒரு கெட்டவன், கூடவே முதல் பொண்டாட்டிகளுக்கு கொடுத்த மரியாதையை எனக்கு எப்பவுமே நீ கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப நான் ஏண்டா உன்ன மதிக்கணும்? சரி பேசினது போதும்னு சொல்லிட்டு முதல்ல வில்ல உடம்புக்குள்ள இருந்து டிராகனோட ஆன்மாவை உறிஞ்சு அங்க இருக்க தெய்வ நெருப்புல தூக்கி போட்டா. அதுக்கப்புறமா இவான வளைச்சு பிடிச்சு மொத்தமா எரிச்சு சாகடிக்கலான்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டான். சோ இப்ப 2 பேருக்கும் செமையா ஃபைட். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லிசாவால சண்டைய தாக்கு பிடிக்கவே முடியல. ஹீரோவை எப்படியாச்சும் அழிக்கணுங்கிறதுக்காக இவ பேய்களை பிடிக்கிறதுக்கு ஒரு மந்திர பெட்டி வச்சிருப்பால, அதோட பவர்ஸ ஃபுல்லா உறிஞ்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுவா. ஆனா நம்மால அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். உடம்புல வேற எக்கச்சக்கமான காயங்கள், இதுக்கு மேலேயும் இங்க இருக்க முடியாது, தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு லிசா எஸ்கேப் ஆக நினைப்பா. ஆனா அதே டைம்ல வில்லன் ஹீரோவுக்கு ஆதரவா தப்பிக்க நினைச்ச லிசாவை தாவி பிடிச்சிருவான். சோ வசமா மாட்டிப்பா. ஒரு வழியா லிசா இறந்து போயிட்டா. கெட்டவங்க கூட பழகினா கெட்டது மட்டும் தான் நடக்குங்கிற விஷயத்த வில்லன் புரிஞ்சதால இப்ப அவனும் நல்லவனா
திருந்திட்டான். சடனா அப்ப ஹீரோவும் யுவானும் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த குட்டி தேவதை இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி வராங்க. நான் நினைச்ச மாதிரியே நீங்க ஒரு கிராமத்தையே காப்பாத்திட்டீங்க. மந்திர குலத்தை உங்களோட கைகளாலேயே நீங்க சரி பண்ணணும். கிங் வம்சாவளியோட உண்மையான வாரிசுகள் கிட்ட நீங்க அதை ஒப்படைக்கணும். இது எல்லாமே எழுதப்பட்ட விதி. கூடிய சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு தெற்கு நோக்கி அந்த புத்த நூல்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு குட்டி தேவதை மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வில்லன் தன்னோட கைப்படவே குடுவைக்குள்ள இருந்த புனித நீரோட உதவியால நம்ம யுவான் உடம்புல இருக்க விஷத்தை எல்லாம் எடுத்துருவாரு. அடுத்த நிமிஷமே பெண் உருவத்துல இருந்து இவரும் ஆண் உருவத்துக்கு மாறிடுவாரு. ஊர் மக்களுக்கு இதை பார்த்து அவ்வளவு ஷாக்கு. அதுக்கப்புறமா ஏற்கனவே குளத்துல பாம்போட விஷம் கலக்கப்பட்ட கெட்ட தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மொத்தமா தூக்கிட்டு இப்ப மந்திர தண்ணியை ஊத்தி விட்டாங்க. அதனால ஊர் மக்களுக்கும் இதை பார்த்து அளவு கடந்த சந்தோஷம். இதுக்கப்புறம் இந்த தண்ணியில குளிக்கும் போது ஒருத்தருக்குள்ள இருக்க பவர் அதிகமாகும். எப்பவுமே இளமையா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு ஆளுக்குள்ள தப்பான எண்ணங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குளத்துல இருக்க மந்திர தண்ணியோட பவர் வேலை செய்யும். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நாங்க 2 பேரும் கிளம்புறோம்னு ஹீரோவும் யுவானும் சொல்லும் போது சடனா வில்ல உள்ள பொந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இத்தனை வருஷமா நான் நிறைய தப்புகளை பண்ணிட்டேன். அதெல்லாம் திருத்திக்கிறதுக்காக நானும் உங்க கூட பயணத்துல ஒண்ணு சேர்ந்து உங்க குருவுக்கு என்னோட சேவைகளை செய்யறேன். கூடவே கிங் வம்சாவளி தான் இந்த மந்திர குளத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்புல இருந்தாங்க. சோ இப்ப அதை திரும்ப அவங்க கிட்டே ஒப்படைக்கிறேன்னு குடுவைய முன்னாள் தலைவரோட பொண்ணுங்க கையில கொடுத்துட்டு வில்ல நம்ம ஹீரோ அப்புறம் புத்த குரு இவங்க 3 பேருமே தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.